கிடைச்சது. ஏன்னா நிறைய நம்ம அவங்க சொன்ன ஒரு 4 தூண்கள் பத்தி பேசுறாங்க. அதற்குள்ளேயே நமக்கு வந்து இவ்வளோ இருக்கு பாரு. ஏன்னா இந்த பெண்கள் அமைப்புகள் தொடர்பாக கூட நமக்கு நிறைய கேள்விகள் உண்டு. மனிதி உருவானது மஞ்சுளா தோழருக்கு தெரியும். அது மாதிரி நமக்கு ஒரு பெரிய தேடல்களுக்குள்ளதான் நம்ம ஓடிட்டே இருக்கிறோம். அதற்கெல்லாம் நமக்கு ஒரு விடை கிடைத்து நம்ம இது இப்படி இன்னும் எப்படி வந்து அமைப்பாக்கி, ஏன்னா இங்க உள்ள ஒரு அரசியல் சூழ்நிலையில வந்து நமக்கு தேவை வந்து ஒரு அரசியல் மாற்றத்தை தாண்டி அமைப்பு மாற்றம் தேவைப்படுது. அதாவது நம் வாழ்முறையிலேயே அந்த அரசியல் எப்படி இருக்கணும். இப்ப சொன்னாங்க 94% வந்து உள்ள இருக்கிறாங்க. நம்ம அப்படி இருக்கிறோமா? நம்ம வெறும் பேருக்கு ஒரு இயக்கங்கள் சார்ந்து, கட்சிகள் சார்ந்து இயக்கங்களை கூட விட்டுருவோம். கட்சிகள் சார்ந்து இயங்கும் போது நம்ம எப்படி நம்மளை வந்து அரசியல் மையப்படுத்திக்கிறோம். அது தொடர்பான கூட நம்ம வந்து கியூபா தொடர்பான அரசியல்களை படித்து தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. சமந்தா தோழரோட எழுத்துக்கள்ன்றது வந்து சமந்தா தோழர் இயக்கத்துக்கு வந்துதான் எனக்கு பழக்கம். ஆனா வந்து சமந்தா தோழரோட நிறைய உரையாடினதே கிடையாது. ஆனா அவங்க எழுத்துக்கள் வந்து வெறும் தோழர் சொன்னபடி பொருளாதாரம், யாருமே தொடர் யோசிக்கிற இடங்கள் பொருளாதாரம் குறித்து நிறைய எழுதுவாங்க. ரொம்ப சொல்லணும்னா இப்படி கூட சொல்லலாம், குழந்தைகள் வாசிக்கக்கூடியது. அதாவது பொம்மையின் புரட்சி, நமக்கு பொம்மைன்னா தெரியும், ஆனா பொம்மைக்கு பின்னாடி ஒரு புரட்சி இருக்குன்னு நமக்கு தெரியாது. அதை பற்றி எழுதுவாங்க. லெனின் வாசிப்பான் தோழரோட எழுத்துக்களை. அது மாதிரி அவங்களோட எழுத்துக்கள் ரொம்ப பறந்து விரிந்த ஒரு தேடலோட அதை வந்து படித்து தெரிஞ்சு மற்றவங்களுக்கு நம்ம எதெல்லாம் தேடிட்டு இருக்கோமோ அதற்கெல்லாம் விடை தருவதா அவங்களோட எழுத்துக்கள் வந்து இருக்கு. முதல்ல எழுத நிறைய யோசிச்சாங்க தான். அப்பா வந்து ஒவ்வொரு முறையும் அதை சரி செய்து இப்படி எழுதலாம் அப்படி எழுதலாம். ஆனா அவங்க தன்னை வந்து அதுல பெரிய அளவுல வளர்த்து இன்னைக்கு ஒரு ஏற்கனவே ஒரு புத்தகம் சமந்தாவோட இயக்கம் வெளியிட்டு இருக்கிறாங்க. இப்ப இந்த புத்தகம் தோழரோட இந்த முயற்சிகள் வந்து பெரிய அளவுல வளர்ந்து தோழரோட எழுத்துக்கள் வந்து வெகுஜன மக்களை சென்றடைகிற அளவுக்கு அவங்களோட புத்தகங்கள் வரணும், வெளியில போகணும்னு நான் தோழருக்கு வாழ்த்துக்களையும் வரவேற்பையும் கொடுத்துக்கிறேன். நன்றி.